ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெட்பூல் vs வூல்வரினோட இஷ்யூ 4. ஸோ இதுக்கு முன்னாடி போட்டு இந்த வீடியோஸ் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான பிளேலிஸ்ட் நான் தனியாக கிரியேட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் விட்டுருந்தாங்க. அதுக்கான வீடியோவுமே எனக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ யாராவது சூப்பர்மேன் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதேமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க 3 பேரோட வாழ்க்கையிலுமே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படின்றது ஒரு பகுதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போராடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. யாராவது ஒருத்தவங்களுக்காக இவங்க சண்டை போட வேண்டியது தான் இருக்குது. ஆனால் இவங்க 3 பேரோட வாழ்க்கையிலையுமே அந்த ஒரு நாளோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்காக போராடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக உயிரோடு இருக்க போகிறது கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் டெட்பூல், வூல்வரின், அதுக்கப்புறமேட்டு அந்த மேடி அப்படின்ற அந்த பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க யாருக்காக சண்டை போடுறாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம வூல்வரின் இருந்துட்டு என்ன கருமண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலை பார்த்து கேட்க, நம்ம டெட்பூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வூல்வரின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க போன இஷ்யூலேயே. ஸோ நம்ம டெட்பூல் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்குமே ரீபூட் நான் பிடிக்க மாட்டேங்குது, அதுவும் எனக்கு பவர் இருந்தால் மட்டும் எவனுக்குமே பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வேகமாக அங்கே போயிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரின் இருந்துட்டு யாரா இவனை இங்கே விட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டெட்பூல் சும்மாவே எல்லாத்தையும் தாறுமாற ஆக்கிடுவார். ஸோ இந்த இடத்துல வூல்வரின் பவர் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து இந்த மொத்த இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாசமாக்கிடுறாங்க. ஸோ இதில் இங்கே இருக்க அந்த ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறா அப்படின்னா, உன் கையில் ஒரு வெப்பன் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பன் ரொம்ப ஆபத்தான ஒரு வெப்பன் வச்சுக்கோ. அந்த வெப்பன் கரெக்டான அவன் கையில் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது மொத்த உலகத்துக்குமே டேஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேடி, டெட்பூல் அண்ட் வூல்வரின் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இவங்க தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாறாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம லோகன் இருந்துட்டு இங்கேருந்து நீ எங்களை வேகமாக டெலிபோர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம டெட்பூல் வந்துட்டு அறிவு கட்ட லோகனு, அவளுக்கு தான் டெலிபோர்ட் பண்ண முடியாது, உயிரோடு இருக்க எதையுமே அவள் தான் ஒரு சின்ன ஒரு செடியை கூட டெலிபோர்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் சொல்ல, நம்ம லோகன் இருந்துட்டு இல்லை அவளால் பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேடியை பார்த்து கேட்க, முடியுமே அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா. நான் தான் சொன்னேன்ல அவளால் பண்ண முடியும், அவன் நம்ம கிட்ட ஏமாத்திட்டு இருந்திருக்கா, மரியாதையா இப்போ நம்மளை இங்கேருந்து வெளியில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல, ஓ நீ இப்போ நான் சொன்னேன், ஸோ அப்போ நம்ம 2 பேர் போனால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு வூல்வரினையும் அந்த பொண்ணையும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் டெலிபோர்ட் பண்ணிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுற, நம்ம டெட்பூல் தலைக்கு மேலே ஏகப்பட்ட பாறாங்கல் மலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்குது. எல்லாம் நம்ம டெட்பூலை சேர்ந்து நசிக்கிடுதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளியில் வராரு. பரவாயில்ல, பெருசாக காயம் ஒன்றும் இல்லை, குத்தக்கூடாத இடத்துல ஒரு 2 மணி நேரத்தில் குத்திடுச்சு, மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போனாங்க அந்த 2 பேரும்? என்ன சாவடிக்கிறதுலே ஏன்டா குறியா இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஏன்டா என்னையே எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வூல்வரின் அங்கேருந்து நடந்து வராரு. ஓ இதோ பாடுறா இவர் வந்துட்டாரு, இவருக்கு எந்த காயமே ஏற்படல, உண்மையை சொல்லு அந்த பொண்ணு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் இந்த பக்கம் வூல்வரினை பார்த்து கேட்க, டெட்பூல் வெயிட், இதோட நீ எல்லாத்தையுமே நிறுத்திடு, இதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணை தேடி போவாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல, மேடியே நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் திரும்ப கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், அந்த பொண்ணுகிட்ட போவாத, இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம வூல்வரின் சொல்ல 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வூல்வரின் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட போகணும், அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட போவேணான்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இதே கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலும் கேட்குறாரு. நீ என்ன பைத்தியமாடா, இஷ்யூ ஒவ்வொரு மாதிரி பேசுகிற, போன இஷ்யூ வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு சொன்னேன், இந்த இஷ்யூவில் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட போவாதுன்னு சொல்கிறேன், உனக்கு என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கேட்க, அந்த பொண்ணை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல வேட், அந்த பொண்ணோட பவர் ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று, அந்த பவர் வில்லன் கையில் போக்கிறாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் அவள் அதுக்கு முன்னாடியே ரொம்பவே டேஞ்சரஸாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்துட்டு இல்லை எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, திரும்பவும் நம்ம வூல்வரினும் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வூல்வரின் வந்துட்டு உன் பொண்ணை நீ அனாதையாக விட்டுட்டு போயிட்டு அதுக்காக நீ இருக்கிற எல்லா சின்ன பசங்களையும் காப்பாற்றணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் சொல்ல, என் பொண்ணை பற்றி இதில் இழுக்காத அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வூல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம வூல்வரின் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ தான் நம்ம இங்க வரணும்னு நினைச்சிருக்கா, அவளோட பிளான் தான் இது எல்லாமே, நம்ம இங்கே வந்து அவங்க எல்லாருமே கொல்லணும், அவளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு வரணும், எல்லாமே அவன் நினச்சதான், அவன் நினச்சிருந்தா இது எல்லாத்தையுமே அவளே பண்ணியிருக்கலாம், ஆனால் அவள் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேரை கொன்ன, ஆனால் ஒரு தடவை கூட அவள் கண்ணை கூட சிமிட்டலை, ஏன்னா அவளுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, அவள் இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் சொல்ல, நம்ம டெட்பூலே ஒரு செகண்ட் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலுக்கு யோசிக்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் நம்ம வூல்வரின் வந்துட்டு இதை பாரு, அந்த பொண்ணு அந்த வெப்பன் அது அவளோட பவரை வச்சு அவள் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அவளை காப்பாற்றணுன்றது என்னோட முக்கியமான நோக்கம் தான், ஆனால் அவள் அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரினை டெலிபோர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம டெட்பூல் வெளியில் வருவார் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு டெலிபோர்ட் பண்ண உடனே நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நசுங்கிடுறாரு. இந்த பக்கம் நம்ம வூல்வரின் வேடு எதுக்காக அங்கே விட்ட, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும்
இல்லாமல் நீ என் கூட ஜேவியர் ஸ்கூலுக்கு வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட எங்கேயும் வர போகிறது கிடையாது, நான் பாட்டுக்கு தனியாக இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நான் மனுஷங்களை யாரையுமே டெலிபோர்ட் பண்ண மாட்டேன். மனுஷங்க மட்டும் இல்லை, எந்த லிவிங் திங்ஸையுமே நான் டெலிபோர்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை நான் டெலிபோர்ட் பண்ணேன்னா அதுக்கான விளைவுகளை நீ பார்த்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் மனுஷங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள நான் டெலிபோர்ட் பண்ணனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம மேடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சண்டை போடுறதுன்றது இவங்க இது கிடையாது, பட் ஆனால் இவங்களை போட்டு அடிப்பாங்க. இவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம மேடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் நீ இதே தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வேலைக்கு போயிட்டாரு ரொம்ப தூரத்தில். ஸோ அந்த மேடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அப்பா இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி அங்கே வந்துடுறாரு. ஸோ இதுதான் மேடி ஃபர்ஸ்ட் அவங்களோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லிவிங் திங்கை டெலிபோர்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அதோட பாடிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆக அமைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் டைம், ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் நடக்குது. அதை ஒரு பாடியால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது, அதுவும் ஒரு லிவிங் திங்கால் தாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்துறாரு. ஸோ மேடியோட அப்பா இறந்ததுக்கு காரணம் மேடி தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வோல்வரினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இருக்க ஹீலிங் ஃபேக்டர் முன்னாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு சரியாயிருவார். பட் ஆனால் இப்போ இருக்க ஹீலிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ. ஸோ அப்படி இருக்கிற போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தாங்க முடியாமல் அவர் அங்கே கீழே விழுந்துறாரு. ஸோ நம்ம மேடி சொல்கிறாங்க, இதுக்காக தான் நான் எந்த ஒரு லிவிங் திங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ தானே என்னை டெலிபோர்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதனால தான் நான் ஒன்றை டெலிபோர்ட் பண்ணேன். டெலிபோர்ட் பண்ணால் அந்த வலி எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீ இப்போ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேடி இந்த பக்கம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லவன் தான் வோல்வரின், நான் உன்னை காப்பாற்றிருக்கணும் தான், ஆனால் கடைசி என்னை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நீ தானே இந்த மேடி அங்கேயே விட்டுட்டு வான்னு சொல்லி டெட்பூல் கிட்ட சொன்னேன். என் காதுக்கு அது கேட்காதுன்னு நினச்சியா? என்னை இந்த இடத்துல நீ ட்ராப் பண்ண வைக்கலான்னு பார்த்தல, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேடி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னை பின்தொடர்ந்து வராத அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம வோல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே டெட்பூல் கிட்ட எச்சரிப்பார், இந்த பொண்ணை இங்கே விட்டுறலாம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு தண்டனை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேடி இந்த பக்கம் நம்ம வோல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா வேணுக்குனே டெலிபோர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்றா. ஸோ அந்த பெயின் எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்வரினுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறா. ஸோ அப்பையிலேருந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்வரின் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி அதுக்கப்புறமேட்டு இங்கே நடந்து வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்ம டெட்பூலை மீட் பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு ஹார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நசுங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும் இந்த டெலிபோர்டேஷனில். ஸோ இந்த பக்கம் நம்ம டெட்பூல் எல்லாத்தையுமே கேட்டு அடேங்கப்பா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பவரா, எனக்கு இது தெரியாமல் போச்சே, ஆனால் பரவாயில்ல, இருந்தாலும் நீ மட்டும் டெலிபோர்ட் ஆகிட்டல, நான் மட்டும் பில்டிங் கையில் நசிக்கிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கேட்க, டேய் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, அவள் டெலிபோர்ட் பண்ணது எனக்கு அந்த பெயினை ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான். நான் மட்டும் இந்த பில்டிங் கட்டில ஜாலியாக இருந்தால் எனக்கும் வலிக்க தானே செஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ அவளை பின்தொடர்ந்து போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கேட்க, இல்லை நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பாரு, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோன்னு பாரு, இதுக்கு மேலே அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போகணுமான்னு கேட்டேன்னா போய் தான் ஆகணும், அவளுக்கு ஹெல்ப் தேவை தான், ஆனால் என்னால் இதுக்கு மேலே கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா எல்லாமே குழம்பிடுச்சு. இப்போ அவளுக்கு ஹெல்ப் தேவையா இல்லை அவகிட்டேருந்து மிச்சவங்களுக்கு ஹெல்ப் தேவையான்னு தெரியல, ஏன்னா அவள் ரொம்ப டேஞ்சரஸாகவே மாறிட்டா, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வோல்வரின் சொல்கிறாரு. உடனே நம்ம டெட்பூல் இருந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், இந்த ஸ்டோரி கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் சும்மா டெட்பூல் அண்ட் வோல்வரின் அப்படின்ற ஒரு பேரை வச்சு எப்படியோ காமிக்க ஓட்டிட்டானுங்க, இருந்தாலும் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, என்ன கரெக்டு தானே வோல்வரின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம வோல்வரின் இருந்துட்டு ஆளை விடு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒரு ஃபிஸ்ட் பம்ப் கொடுப்பா, சும்மா கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கை நீட்ட நம்ம வோல்வரின் முறைச்சு பார்த்துக்கிட்டே நிற்க, சும்மா கொடுப்பா, நம்ம 4-5 இஷ்யூவை ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், இது கூட கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம வோல்வரினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் பம்ப் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே அவரோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட கைக்குள்ளே குத்திடுறாரு. நம்ம டெட்பூல் வந்துட்டு இவனுக்கு இதே வேலைங்க, எதை பார்த்தாலும் குத்த வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட்பூல் இந்த பக்கம் சொல்ல, ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வோல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. ஸோ ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மிங் மாதிரி பண்ணிட்டு ஸோ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு திருந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவன் மேடியை தேடிட்டு தான் இருந்திருக்கான். ஸோ இந்த விஷயம் மேடிக்கு தெரிய போய் மேடியை அங்கே ஸ்ட்ரைட்டாக வரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தியாமே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்கல, ஸோ நான் உங்ககிட்ட மாட்டினதுக்கான முக்கியமான ரீசனே நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணும்போது என்னோட ஃபுல் பவர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும், அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், பொதுவாக இந்த சயின்டிஸ்ட்டுக்கெலாம் ஹார்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, உன்னையும் நான் ஒரு ஹார்ட் இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேடி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவனோட ஹார்ட்டை மட்டும் வெளியில் டெலிபோர்ட் பண்ணிடுறா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்டும் கீழே விழுந்து செத்துடுறா. ஸோ மேடி உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இந்த காமிக் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க.
இந்த காமிக்கில் நீங்கள் ஒரு 2-3 நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவரோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக டெட்பூல் காமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெட்பூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏலி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சில காமிக்கில் இறந்துடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொள்வார், இன்க்ளூடிங் ஹீரோஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் இருக்குது. அது டோட்டலாக ஒரு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி லைன். அந்த சைடு நீங்கள் டெட்பூலோட எமோஷனல் சைடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி ஒரு டெட்பூல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உண்மையிலே நல்லா இருக்கும். அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதோட இந்த காமிக் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு லைக் பண்ணிட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களை நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் இல்லை நாளைக்கே இல்லை இன்னைக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பார்ப்பேன். என்னைக்கு வருவேன் எனக்கே தெரியாது. கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன். ஸோ தேங்க்யூ guys, thanks for watching, thanks for subscribing, bye everyone, see you soon.